எவ்ரிவன், நம்ம இந்த பதிவில் மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷனை பற்றி முதல் முறையாக எங்கே நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா, எல்லோருமே இந்த யூடியூப்பில் தான் பார்த்துருப்போம். இதற்கு முன்னாடி அதை நம்ம எங்கே பார்த்துருப்போம், இது எங்கேருந்து சோர்ஸ் எங்கேன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நிறைய புத்தகங்கள், நிறைய குருமார்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ புத்தகங்கள் சொல்லும் பொழுது நான் இன்னொரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். த சீக்ரெட் அப்படின்ற புத்தகம், தி அல்கமி அப்படின்ற புத்தகம், அதே மாதிரி திங்க் அண்ட் க்ரோ ரிச், தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நிறைய, இதை விட இன்னும் நிறைய புத்தகங்களும் இருக்குது. இதெல்லாம் பேசிக்காக நிறைய பேருக்கு தெரிந்த புத்தகங்கள். இதிலிருந்து தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே நிறைய குருமார்கள் எடுத்திருப்பாங்க. வாட்டர் டெக்னிக்காக இருக்கட்டும், காயின் டெக்னிக்காக இருக்கட்டும், ஆர் ரிச்சுவல், அதாவது அஃபர்மேஷன் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், ஆர் ஜேர்னல் டெக்னிக்காக இருக்கட்டும், இது எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்க, அதாவது மேனிஃபெஸ்டேஷனில் இருக்க குட்டி குட்டி டெக்னிக்ஸ். ஃபுல் மூன் டேஸ் டெக்னிக்காக இருக்கட்டும், ஆர் நோ மூன் டே டெக்னிக்காக இருக்கட்டும், இது எல்லாமே ஏதோ ஒரு புத்தகத்தில் எழுதுனதா, ஏதோ ஒரு ஆத்தரால் அவர் வாழ்க்கையில் அவர் அனுபவித்து அந்த விஷயத்தை எழுதின ஒரு விஷயம்தான். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் சொல்லும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கமான ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து நீங்கள் அடையிறதுக்காக அதை நம்மளுக்கு பண்ணி கொடுக்கறது தான் மேனிஃபெஸ்டேஷன். எனக்கு ஒரு கோல் இருக்குது, நான் வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு கோல் இருக்குது அப்படின்னும் பொழுது ஃபஸ்ட்டு எனக்கான அந்த தீர்க்கமான கோலாக இருக்கணும். என்னால் முடியும்னு நான் நம்பணும், 100% நான் நம்பணும். அதே நம்பிக்கையை என்னுடைய கடவுள் மீதும் வைக்கணும், என்னுடைய யூனிவர்ஸ் மீதும் வைக்கணும். ஸோ இது ரெண்டுமே நான் தீர்க்கமாக பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னும் பொழுது யூனிவர்ஸ்க்கு நம்மளுடைய ஆறா புரிய ஆரம்பிக்கும். என்னுடைய வேண்டுதல் என்ன, எனக்கான தேவை என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இது மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அப்படிலாம் கிடையாது. அதற்கான முயற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். முயற்சிகள் எடுக்கும் பொழுது அதற்கான வேலைகளை நான் தினமும் செஞ்சுட்டே இருக்கணும், தினமும் அதற்கான உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த பணத்தை சரியான முறையில் சேமித்து வச்சு நான் என் கோல்காக அதை செலவு பண்ணுறது தான் கரெக்ட் வே ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ நம்மளோட ஐடியாஸும் அதில் இருக்கணும், நம்மளுடைய உழைப்பும் அதில் இருக்கணும், ஆக்ஷனும் இருக்கணும். நம்மளுக்கான நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸும் நம்ம தெரிஞ்சு இருந்து ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணும்பொழுது மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் அதை ஈஸியாக நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.